ஒரு பேரண்டா உங்க குழந்தைகிட்ட இந்த 4 இடத்துல நீங்க அன்பா பேசலன்னா அவங்க 4ஐயே நீங்க சேட் ஆக்குறீங்க. ஃபர்ஸ்ட், அவங்க மார்னிங் எழுந்திருக்கும் போது அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் அவங்க ஹோல் டேவே டிசைட் ஆகும். அப்படியே அவங்க காலையில லேட்டா எழுந்திருக்கிறாங்கன்னு நீங்க கோவப்பட்டீங்கன்னா அது அவங்க மொத்த நாளையுமே சேட் ஆக்கிடுங்க. சோ அவங்கள காலையில நல்லா ஹாப்பியா வச்சுக்கோங்க. செகண்ட், அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க அவங்களோட சேஃபான என்விரான்மெண்ட்ல இருந்து போறாங்க. சோ அதனால அவங்க கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கலாம். சோ அந்த சமயத்துல நீங்க ஒரு ஹக் கொடுத்து ஹாப்பியா அனுப்புனீங்கன்னா அவங்க டேவே ஹாப்பியா இருக்கும். தேர்ட், அவங்களை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிக்கும் போது அவங்க என்டையர் டே ஸ்கூல்ல என்ன கோ த்ரூ பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ அவங்கள ரிசீவ் பண்ணிக்கும் போது நல்லா ஹாப்பியா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ணிப்பாங்க. லாஸ்டா பெட் டைம், அவங்க என்ன எமோஷன் ஃபீல் பண்றாங்களோ அதுதாங்க அவங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். நீங்க அவங்க கிட்ட போய் சீக்கிரம் தூங்கு அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தாங்க வரும். அவங்களுக்கு பெட் டைம்க்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒரு நல்ல ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு ஹாப்பியா தூங்க வச்சீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ பேரண்ட்ஸ், உங்க குழந்தை ஒரு நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும்னா சோ இந்த 4 விஷயத்தை நீங்க ஹாப்பியா பண்ணணும். சோ கண்டிப்பா பண்ணுங்க.